ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது ஒட்டாமல் வருங்கிறதுக்காக நான் அது எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஹீட் ஆகி கொஞ்சம் நல்லா பொங்கி வரட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த பால்கோவா வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடை வர வர நம்ம எடுத்து இந்த பாலுக்குள்ளே விட்டுக்கிட்டே இருந்து பால் சுண்டை திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் ஒரு இது. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து லாஸ்ட் தூத்தி இறக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து ஏலக்காவை வந்து இப்போ நச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், பால் வந்து நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி ஆடையாக வரும். அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சைட்லேயும் ஆடை வந்துச்சுன்னா அதையும் வந்து எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவே வந்து பால் நல்லா வற்றி சுண்ட ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சுகரும் ஏலக்காய் பொடியும் தூவி இறக்கணும். இது வந்து பால் வத்துறது மட்டும்தான் ப்ராசஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். அது மாதிரி அடியில் வந்து பிடிச்சிடாமல் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகரை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா வத்திடுச்சு. நம்ம ஊற்றுனதுக்கு பாதி பால் ஆகிடுச்சு. கலரும் வந்து லைட்டாக வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிட்டு இதுக்கு. ஏற்கனவே இன்னும் ஒரு 40 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தான் வேணும். மற்றபடி இது வந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாலை சுண்ட வைக்கணும், அதுக்கு பக்கத்துலேயே இருந்து நம்ம கிண்டி விடணும். பார்த்தீங்கன்னா பால் அப்பளை விட நல்லா வத்திடுச்சு. ஒரு 4 ஏலக்காவை உள்ள அந்த கருப்பு கலர் விதையை மட்டும் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நேரத்தில் இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா வந்து பால் வந்து நல்லா திக்காயிட்டு கொலன்னு ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்மளுக்கு பால்கோவா வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா அப்புறம் அடி பிடிச்சிரும். இவ்வளோ நேரம் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக பிடிக்காது. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப்ஸு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பால் வந்து நம்ம காய்ச்சும் போதோ அல்லது இந்த மாதிரி பால்கோவா கிண்டும் போதோ நம்ம பக்கத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அதை வத்துறதுக்கு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இல்லாமல் ஃபுல்லாக வந்து தீயை கூட்டி வச்சிடுச்சு.
ஃபுல்லாக வந்து தீயை வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் இல்லாமல் இருக்கும்போது பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்து இதுக்கு இடையில இப்படி நடுவில் வச்சிட்டோம்னா பால் வந்து பொங்காது. இது வந்து நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வந்து பால் வந்து பொங்கலை, மேலே வரைக்கும் வருது, ஆனால் வெளியே பொங்கி வடியலை. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடை. நான் ஏதோ ஒரு இதில் படித்தேன், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நல்ல திக்கானோடனே கையில் வந்து ரொம்ப தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கிண்டுங்க, இல்லாட்டா கரண்டி கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு கிண்டுங்க, இல்லாட்டா கையெல்லாம் தெரிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கோங்க. நெய் எதுக்கு விடுறோன்னா இது வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. அதனால் கம்மியாக நெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட் மெத்தட் தான் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நம்ம இப்படியே நிப்பாட்டிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக விட்டுரும். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிண்டினோன்னா பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் அப்படியே திரண்ட அல்வா மாதிரி வருதுல்ல, இதுதான் பக்குவம். இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கிண்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. நல்ல சூப்பரான பால்கோவா வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். சூடு ஆறினோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பால்கோவா வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து மொத்தத்தில் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு 2 லிட்டர் பாலுக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம எதுவும் கலக்காமல் வெறும் பால் மட்டும் வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.